ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில கவிதைகள் மற்றவங்க எழுதினதா உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பைமோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப். இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் ஆன்லைன் டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் வித் ஆஃபரோட. ஃபஸ்ட்டு கவிதை பார்க்கலாம். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன். கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக மனித வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. அதனால் போராடுறது தான் மனிதன் அப்படின்னு இந்த கவிதையில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. இதையும் கவிஞர் வைரமுத்து தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை, சரிங்களா? அதை கண்டிப்பாக நம்ம வாழணும் அப்படின்னு இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது, விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். வாழ்க்கையில் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு குழந்தையை போலத்தான் நாம் இருக்கணும். ஏன்னா அது நம்ம அழுகிறோமே, நம்மளை பார்க்குறாங்களே, என்ன நினைப்பாங்க அப்படின்னு எதுவுமே யோசிக்காது. அடுத்தால எப்படி எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு தான் அந்த குழந்தை யோசிக்கும். அடுத்த கவிதையை பார்க்கலாம். புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு, விதியும் வெறுத்து விலகி போகும். நம்ம ஒரு பிரச்சனை நடக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த இதை நினச்சி புலம்பிகிட்டே இருந்துடும். அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கோம்னா திருப்பி அந்த சைக்கிள்லேயே தான் நம்ம இருப்போம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, அதை எல்லாத்தையும் விட்டு அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கும்போது நமக்கு தேவையான வழியை தானே நாம் கண்டுபிடிக்கலாம். அதைத்தான் இந்த கவிதையில் சொல்ல வராங்க. அடுத்து, அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். உண்மைதான் இல்லையா? இதை நம்ம கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் முன்னாடியும் அழுதோன்னு வைங்களேன், எல்லாரும் எப்படி நம்மளை யோசிக்காங்கன்னு தெரியாது. உண்மையிலே நம்மளை பற்றி புரிஞ்சவங்க ஒரு வேளை நிஜமாவே இவங்க அதை நினச்சி அழுதானே ஐயோ பாவம்னு கூட நினைக்கலாம். அதே நேரம் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காதவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் புதுசாக ஒரு இதை சீன் க்ரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லையா? அதே மாதிரி தானே ஒரு இடத்துல இருந்து ஒதுக்கி சிரிச்சிட்டு இருந்தோன்னா பைத்தியம் முத்திட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் இவங்க அந்த காலத்துலேயே எவ்வளவோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றணும். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் இருந்து என்னோட இந்த பதிவை கண்டதற்கு. இதே மாதிரி வேறு ஒரு அழகான நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நல்ல கவிதையோ, எனக்கு பிடித்த நல்ல வரிகளோ, தன்னார்வம் மூட்டக்கூடிய கவிதைகளோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தலைவர்கள் ஏதாவது ஒரு பதிவில் அடுத்தாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி அழகான பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய்.